ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கமாண்டில் வந்து சொல்லியிருந்தீங்க இது வந்து ஆரம்பத்துலேருந்து போட்டு காட்டுங்கன்னு இந்த பேக்கை. நான் வந்து இந்த பேக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து நான் போட்டு காட்டியிருக்கிறேன். மணி பேக் பாகம், பெரிய மணி பேக் பாகம் 1 பாகம் 2ன்னு போட்டிருக்கேன். அதில் வந்து அது என்ன கலர்னால் மயில் கலர்லேயும் ரோஸ் கலர்லேயும் ரெண்டும் ஒரே வீடியோவாக நான் போட்டிருப்பேன். ரெண்டும் ஒரே வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதை ஆரம்பத்துலேருந்து வெட்டி போட்டிருப்பேன். 2 மணி பேக்கு, ரோஸ் ஒன்று, மயில் கலர் ஒன்று வந்து மூடி போட்டது, ஒன்று மூடி போடாது, ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் இப்போ அந்த கமாண்டில் என்ன நான் சொன்னேனாக்கா, இது வந்து ஒரு அரை அடி விட்டு எப்படி கட் பண்ணி போடுறதுன்னு தான் அடுத்த வீடியோவில் நான் போட்டு காட்டுறேன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் ஃபுல்லாக வீடியோவும் நான் போட்டுட்டேன். அதில் கொஞ்சம் ஏற்றமும் இறக்கமுமா இருந்தாக்கா இந்த மூடி போட கரெக்டாக வரும். அதுக்காக அதை ஒண்டியும் தான் உங்களுக்கு நான் காட்டுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் ஃபுல்லாக மணி பேக்கு வந்து நான் வந்து போட்டு காட்டியிருக்கிறேன். மணி பேக்கு பாகம் 1 பெரிய மணி பேக்கு. அதை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் பாருங்கள். என் சேனலில் ரெண்டு பேக்கும் ஒன்றா வரும். ஒன்று ரோஸு, ஒன்று மயில் கலரு, ரெண்டும் வரும். அதேமாரி வச்சு நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து ஏற்றமும் இறக்கமாக இருக்கிறது தான் உங்களுக்கு நான் எப்போயாச்சும் போட்டு காட்டுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். அடுத்த மணி பேக்கு பின்னும் போது போட்டு காட்டுறேன்னு சொன்னேன். இப்போ வந்து அதை வந்து நான் போட்டே உங்களுக்கு நான் காட்டுறேன். அது வந்து ஒரு 4 ஒயர் வெட்டி உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இப்படி தாங்க, இப்படி வளைச்சி பூரா இப்படி வெட்டிக்கிட்டு, இதுவும் நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன். இதை வந்து இந்த சைடில் உள்ள ஒயரை வெட்டணும். வெட்டி இதில் உள்ளதை எடுத்துடணும். இது உள்ளேருந்தே எடுத்து இந்த நேரமே வெட்டிடணும். இது வந்து சாதா ஒயர் தான். இது உள்ளே கையை விட்டு உள்ள ஒயரை நம்ம எடுத்துக்கணும். இது சாதா ஒயர் தான். அதில் வந்து 6 அடி வெட்டினா போதும். அது வந்து கிளாஸ் ஒயரு. அதில் நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள். இது வந்து சாதா ஒயரு, அதனால் 7 அடி வெட்டிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 வெட்டியிருக்கிறேன். 7 வந்து 4 ஒயர் வண்டியும் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்காக இது ஒண்டி தான் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஏற்றமும் இறக்கமுமா எப்படி மூடிக்காக எப்படி விட்டுட்டு பின்னுறதுன்னு ஃபுல் வீடியோலாம் ஆனால் நான் போட்டுட்டேன். சரி, நீங்கள் ஃபுல் வீடியோ நீங்கள் கேட்குறதுனால இதை ஒண்டி நான் போட்டு காட்டுறேன். இந்த ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்து நீங்கள் எல்லோரும் போடுங்க. அதுமாரி பேக்கு தைக்கிறதையும் போட்டிருக்கேன். அந்த பேக்கு துணி எப்படி தைக்கிறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு நான் போட்டு தான் காட்டியிருக்கிறேன். இப்போ இது 4 ஒயர் எடுத்துருக்கிறேன். 4 ஒயரும் சமமாக அப்படி வச்சுக்க வேண்டியதான். சமமாக வச்சு அரை அடி கொஞ்சம் விட்டுறணும். விட்டுட்டு இப்படி எடுத்துக்கும். இப்படி எடுத்து இங்கே பாருங்கள், மூடிக்காக உங்களுக்கு வந்து 6 இன்ச்சு பத்தாது. ஒரு 9 இன்ச்சு வச்சுக்கோங்க. 9 இன்ச்சு விட்டுட்டு அந்த 9 இன்ச்சு இதோ இருக்குது. அதில் வந்து இதை இப்படி வைங்க. 9 இன்ச்சு விட்ருக்கேன். அதில் இப்படி வச்சு அப்படியே ஒன்றே சமமாக்கிடுங்க. இப்போ பாருங்கள், தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். 9 இன்ச்சு விட்ருக்கேன் மூடிக்கு. அதில் வந்து இந்த 2 மடிப்பையும் இதில் வைக்கணும். வச்சு இதை வந்து இப்படி சமமாக மடிச்சுக்கணும். புரியலைன்னா இன்னொரு நடை நீங்கள் வந்து ஓட விட்டு பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், இதை வந்து
இதை மடிச்சுக்கிறோமா, இந்த பெருசாக இருக்குது பாருங்கள், மூடிக்காக விட்ருக்கோமே 9 இன்ச்சு, அதை வந்து அடையாளத்துக்கு வந்து நம்ம வந்து இப்படி கூராக வெட்டிக்கோங்க. கூராக வெட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடையாளம் வந்து கரெக்டாக இருக்கும். நான் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லி காட்டுறேன். நான் எல்லாேருக்கும் நல்லா தெளிவாக தான் நான் சொல்லி காட்டுவேன். இதை பாருங்கள், எல்லா வீடியோவுமே நான் போட்டிருக்கேன் பாருங்கள், என் சேனலில் பாருங்கள். கமெண்டெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, பார்க்க சொல்லி சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இதேமாரி கூராக வச்சுக்கோங்க. கூராக வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து இதில் ஒரு நாட்டு போட்டுருணும். இது வந்து என் சிஸ்டரும் பார்க்குறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். அவங்க தான் எனக்கு வந்து போட்டு காட்டுக்கா அப்படின்னு சொல்லியிருந்தா. இப்போ 2 ஒயரும் இப்போ ஒன்றா வச்சுருக்கேனா, முக்கிய பாருங்கள், 2 ஒயர் எடுத்து ஒன்றா வச்சுருக்கிறேன். அதில் வந்து ஒரு 9 இன்ச்சு நம்ம வச்சுருக்குறோம். 9 இன்ச்சு இப்படி அளந்து இப்படி இப்படி விட்டுட்டு இதை இந்த இந்த கையை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதில் வந்து இதை இப்படி வைங்க. இப்படி வச்சு சமமாக பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை விட்டுட்டு இதை ஒண்டியும் எடுத்துக்கிட்டு 2 நடை சொல்லி காட்டியிருக்கிறேன். இதை பார்த்துக்குங்க. எல்லோரும் போட்டு பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் எல்லாமே நான் தெளிவாக சொல்லி காட்டுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் போடுங்க. இதை பாருங்க, இது 2ஐயும் எடுத்து நம்ம ஒரு நாட்டு போட்டுருக்கோம். இந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த கூராக வெட்டினது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். பெருசாக வெட்டி இருக்கமே அது இதோ இருக்குது. இதோ இருக்கா, இதை வந்து மேலே வச்சுக்கணும். பாருங்க, எந்த பக்கம் வேணாலும் நம்ம வச்சு பின்னலாம். அப்புறம் பின்னி அப்புறம் பிடிக்கும் போது நான் ஏன்னா நம்ம கிராஸாக தானே போட போகிறோம். பிடிக்கும் போது ஒரு பக்கம் வந்து அந்த கூராக வெட்டினது பெருசு வந்து ஒரு பக்கம் வரும். அந்த ஒரு பக்கத்தை அப்படியே வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஒரு பக்கத்தை மேலே வச்சுக்கணும், ஒரு பக்கத்தை கீழே. பெருசை மேலே வச்சுக்கோங்க. சின்ன பெருசாக இருக்குது, இது கரெக்டு. இது மேலே இருக்குது. இது பாருங்கள், கூரா உள்ளது 2ஐயுமே நான் மேலே வைக்கிறேன். 4 இதில் 2 ஒயரு, இதில் 2 ஒயரு, மொத்தம் வந்து 4 ஒயரு. 4 ஒயர் போட்டால் தான் ஒரு பூ போடலாம். 2மே இப்போ மேலே இருக்குது. இப்போ வந்து மணியை வந்து இந்த நாட்டிலையும் இந்த நாட்டிலையும் போட்டுருவோம். கையில் அப்படியே பிடிச்சிக்கோங்க. இப்படி விரலில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு ஒரு 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 வரிசைக்கு இந்தமாரி மாற்றத்துக்கு ஒரு வரிசைக்கு ஒண்டியும் நீங்கள் முன்னாடி போட்டுக்கோங்க ஒயரு. கொஞ்சம் மணியை மாட்டிக்கோங்க. அதுக்கப்புறம்லாம் மொத்தமாக நீங்கள் மாட்டி கூட பின்னலாம். சாதா ஒயரில் 7 அடி இப்படி கோத்துக்கிட்டு, இது வந்து பெருசு, பெரிய சைஸு. ஒரே பக்கமாக வந்து நம்மளுக்கு வந்து இந்தமாரி வெட்டுறது பெரிய ஒயரு ஒரே பக்கமாக போயிடணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதேமாரி அளவு வச்சு பின்னிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். மூடி உங்களுக்கு வந்து பெருசாக வேணாலும் போட்டுக்கோங்க, சின்னதாக வேணாலும் போட்டுக்கோங்க. சின்னதாக போட்டிங்கனாக்கா ஒயர் ரொம்ப உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் பண்ண வேணாம். சின்னதாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை வந்து மணி கோத்த இடத்த அதாங்க, இதில் வந்து இந்த 2 ஒயரும் பெருசு வரும், இதில் 2 ஒயரும் பெருசு வரும். இந்த பக்கம் எல்லாமே பெரிய ஒயர் வரும். இந்த பக்கம் எல்லாமே பெரிய ஒயர் வரும். இந்த பக்கம் எல்லாமே சின்ன ஒயர். சின்ன ஒயரில் அந்தமாரி இதில் 2ஐயும் போட்டுடணும்.
உங்களுக்கு போட்டு காட்டணுமே தான் அந்த ஒயரை வெட்டியிருக்கிறேன். வெட்டி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். வேறு வீடியோ தான் போட இருந்தேன் இப்போ. சரி, இந்த வீடியோவை போட்டுருவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு அந்த வீடியோ போடுவோம் அப்படின்னு வச்சுருக்கேன். இதை பாருங்க. அதாங்க, இப்படியே தான் மறுபடியும் 2 ஒயர் சேர்த்திங்கன்னா அந்தமாரி பெருசை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. பெருசை ஒரு பக்கமாக வச்சு கோத்துக்கோங்க. அப்புறம் சின்னதை வந்து இந்த சைடு வர மாதிரி கோத்துக்கோங்க. அது வந்து பெருசு தான் வேணுங்கிற மாதிரி இருந்தால் இந்தமாரி வெட்டி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடையாளம் தெரியும். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது பென்சில் குறி ஏதாவது போட்டுக்கோங்க. பெருசு சின்னதாக அடையாளம் தெரியும். இதேமாரி தான் பின்னிக்கிட்டு வரணும். இதை ஃபுல் வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன். அது வந்து அந்த சேனலில், என் சேனலில் அந்த இதை வச்சு பாருங்கள். 2 பேருக்கும் ஒன்றா வச்சு காட்டியிருப்பேன். ஒன்று மயில் கலரு, ஒன்று வந்து ரோஸு. நான் 2லேயும் ஃபுல் வீடியோ போட்டு காட்டியிருக்கேன். பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வீடியோலாம் போட்டிருக்கேன். நான் மறுபடியும் நாளைக்கு அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன்.